என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் வேர்க்கடலையில் லட்டு செய்ய போகிறேங்க. ஆமாங்க, வேர்க்கடலையில் லட்டா சூப்பராக இருக்குங்க. 3 பொருள் இருந்தால் போதுங்க. நான் நிலக்கடலைன்னு சொல்லலாம், வேர்க்கடலைன்னு சொல்லலாம். நான் நிலக்கடலை ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. அதில் பாதி நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேன். நீங்கள் வெல்லம் கூட நல்லா பொடிச்சிட்டு தூள் வெல்லமாக கூட வச்சுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். ரெண்டும் போடலாம். நாட்டு சர்க்கரை மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. அப்புறம் ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேங்க. இந்த 3 பொருள் இருந்தால் போதுங்க. ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நிலக்கடலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை கொஞ்சம் லைட்டாக வானொலி வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஆனால் நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கிறேன். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு பச்சை வேர்க்கடலை, அதுவும் இந்த மாதிரி தோலோடு எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கிடைக்கலாத பட்சத்தில் நீங்கள் தோல் இல்லாத நிலக்கடலை கூட அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த நிலக்கடலையெல்லாம் வறுத்துக்கிட்டு வந்துடலாங்களா. அடுப்பு நீங்கள் மீடியத்துக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் வேகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே நல்லா வறுபட்டுரும். கடலை உள்ளே நல்லா வறுபடாது. அதுக்காக தான். ஏன்னா வறுக்கிறதுல இருக்குது, லட்டோடைய டேஸ்ட்டு வறுக்கிறதுல இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். நிலக்கடலை இந்த மாதிரி கலர் மாறினா போதுங்க. புதுசாக பண்ணுறீங்க, இப்போ தான் நிலக்கடலையே நான் வறுத்ததில்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு சில கடலை வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போவே கடலை வறுபட்டுருச்சுன்னு அர்த்தங்க. இந்த கலர் இப்படி மாறினாவே கடலை வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துட்டு இதை கொஞ்சம் நேரம் அடுப்பை நிறுத்திட்டுங்க நம்ம இதை ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் இதை ஆறட்டுங்க. இந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்துக்குங்க. இந்த தோலை கையில் இப்படி போட்டு நசுக்குனீங்கன்னா அந்த தோல் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வந்துருங்க. இது மாதிரி 1 2 இப்படி இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் மட்டும் அடிக்கணுங்க. ஏன்னா நம்ம வேகமாக வச்சோம்னா இந்த நிலக்கடலையில் இருக்கிற ஆயில் வெளியில் வரும். அதனால் பல்ஸில் போட்டு கொரன்னு அரைக்க போகிறோம். நான் எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி ரொம்ப ஒரே செயின் மாதிரி விட வேண்டாம், இந்த மாதிரி விடுங்க. இந்த மாதிரி அரைச்சா போதுங்க. கொரன்னு தான் அரைக்கணும். ரொம்ப இதாக அரைச்சோம்னா நம்ம செயின் மாதிரி அப்படியே 1 2 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அரைச்சோம்னா இதில் இருக்கிற எண்ணெய் வரும். திரும்ப சொல்கிறேன். அதனால் பல்ஸில் மட்டும் ஒரு 4 டைம் விட்டு அரைச்சிங்கன்னா போதும், அதிகம் அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம இது கூட இந்த நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லமே அந்த மாதிரி தூள் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய். இதையும் பல்ஸ் மோடில் சும்மா ஒரே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றுங்க, போதும். அப்படி 2 டைம் அல்லது 3 டைம். ரொம்ப கொரன்னு அரைச்சிருந்தீங்கன்னா ஒரு 3 டைம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 2 டைம் மட்டும் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கிற கண்டிஷனில் இருக்குது லட்டு. இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிடிக்க வரணும். இப்படி உதுத்தி விட்டால் உதிரணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கையில் எதுவுமே தடவை தேவையில்லைங்க. நெய்யோ எண்ணெயோ எதுவும் தடவை தேவையில்லை. ஏன்னா இதில் இருக்கிற எண்ணெயே நம்ம நிலக்கடலை இருக்குங்க இல்லையா, அதில் இருக்கிற எண்ணெயை பிடிக்கவே பாருங்கள். நமக்கு லைட்டாக அப்படியே எண்ணெய் கசிஞ்சு வருது, பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். நல்லா இறுக்கி பிடிங்க, அமுத்தி நல்லா இறுக்கி பிடிங்க. இப்போ லைட்டாக இருக்குது, பார்த்தீங்களா, எதுவுமே தடவில்லை, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பிடிச்சிட்டு காட்டுறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸு வச்சு பிடிச்சிக்கோங்க. நிலக்கடலை லட்டு சூப்பராக ரெடி ஆச்சுங்க. நான் சொன்ன அளவுகள் படியே போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். அதே அளவுக்கு நீங்கள் போட்டு செய்யுங்க, சூப்பராக வரும். உங்களுக்கும் லட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த லட்டு பார்க்குறதுக்கு 3 பொருள் தாங்க சேர்த்துருக்குறோம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி, செய்கிறதும் ஈஸி, பொருளும் இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம டக்குன்னு பண்ணிடலாங்க. கேட்டால் நம்ம நிலக்கடலையில் எவ்வளவோ எனர்ஜி இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் இருக்கிற விட்டமின் இருக்குது,
இரும்பு சத்து, நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது இது நமக்கு. அதனால இதை நீங்கள் டக்குன்னு நினச்ச உடனே செய்யறதுக்கு இந்த லட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்களே இதே நான் சொன்ன மெத்தடையே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சூப்பராக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.